இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆகாயப்படை வீரர்களுக்கு மாமன்னர் தம்பதியர் வாழ்த்து. நேற்று கொண்டாடப்பட்ட அரசு மலேசிய ஆகாயப்படை TODM-இன் 67வது நிறைவாண்டை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து ஆகாயப்படை வீரர்களுக்கும் மூத்த பணியாளர்களுக்கும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜசரிட் சுஃபியாவும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மலேசிய ராணுவ படையின் உயர் தளபதியான சுல்தான் இப்ராஹிம் நாட்டின் வான்வெளியின் இறையாண்மையை பாதுகாப்பதில் TODM பணியாளர்களின் அர்ப்பணிப்புக்கு தமது உளமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டனர். தாய்நாட்டின் மீது கொண்டுள்ள அளவு கடந்த அன்பால் தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு சிறந்து விளங்கி வருவதுடன் அனைவராலும் மதிக்கப்படும் அமைப்பாகவும் அரசு மலேசிய ஆகாயப்படை விளங்குகிறது. இதே நிலைப்பாடு இறைவனின் ஆசிர்வாதத்திலும் பாதுகாப்பதிலும் எப்போதும் நீடித்திருக்க வேண்டும் என்று தமது அதிகாரப்பூர்வ முகநூல் பதிவில் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்திருந்தார். அதே துறையில் உயிரிழந்தவர்களையும் நினைவு கூர்ந்த மாமன்னர் தமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார். 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு புத்தக பற்றுச்சீட்டு விநியோகம். இவ்வாண்டு புத்தக பற்றுச்சீட்டு வழங்கும் முயற்சி 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். மக்களிடையே குறிப்பாக பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடையே வாசிப்பு பண்பை வளர்ப்பதற்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் தொடர் நடவடிக்கையாக இம்முயற்சி உள்ளது என்று அவர் கூறினார். மாணவர்களிடையே வாசிக்கும் ஆர்வத்தை தூண்டுவதிலும் அறிவாற்றலை வளர்ப்பதிலும் ஆசிரியர்களுக்கு பெரும் பங்கு உள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இவ்வாண்டு நாம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பற்றுச்சீட்டு வழங்கியுள்ளோம். இந்த வாசிப்பு பற்றுச்சீட்டின் உதவியுடன் ஆசிரியர்கள் பொறுப்புடன் செயல்பட்டு மாணவர்களை வாசிக்க வைக்க ஊக்குவிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். உயர்கல்வி நிறுவனங்களை உட்படுத்தி மாணவர்களுக்கு புத்தக பற்றுச்சீட்டுகள் வழங்கும் நடவடிக்கையும் தற்போதுள்ள ஒதுக்கீட்டை பயன்படுத்தி தொடரும் என்று நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்தார். இருப்பினும் இம்முயற்சியில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் பரிந்துரைத்திருந்தார். தரமற்ற பிரதிகள் கோரப்படுவதையோ அல்லது வாங்குவதையோ தடுக்க புத்தக பற்றுச்சீட்டுகளை வழங்குவது குறித்த தெளிவான வழிகாட்டுதல்கள் தேவை என்றும் அவர் தெரிவித்தார். லட்சியங்களின் அடிப்படையில் மக்களை ஒன்றிணைக்கும் தளமாக தேசிய முன்னணி. ஆழமான ஜனநாயகத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்தி உள்ளடக்கிய வளர்ச்சியை ஆதரித்து மற்றும் தலைமுறையாக கடைபிடிக்கப்படும் ஒற்றுமையை தேசிய முன்னணி விதைத்துள்ளது. இக்கட்சி பன்முகத்தன்மையை பின்பற்றி வேறுபாடுகளை களைந்து அமைதியான, வளமான மற்றும் மீள்தன்மை கொண்ட மலேசியாவின் லட்சியங்களின் கீழ் மக்களை ஒன்றிணைக்கும் தளமாக மாறி உள்ளதாக அதன் தலைவர் டாக்டர் அகமது சாயித் ஹமிதி தெரிவித்தார். 51ஆம் ஆண்டில் காலெடுத்து வைத்திருக்கும் தேசிய முன்னணிக்கு சாஹித் முகநூலில் தனது நன்றிகளை பதிவிட்டிருந்தார். பல வரலாறுகளை கொண்டிருக்கும் தேசிய முன்னணி மலேசியாவை கட்டி எழுப்புவதில் பக்கபலமாக தொடர்ந்து நிலைநிறுத்திருக்கும் ஒரு அரசியல் தளம் என்றும் அவர் கூறினார். மாற்றங்களையும் சவால்களையும் கையாள்வதில் தேசிய முன்னணி உறுதியாக உள்ளது. கடினமான மற்றும் சோதனை காலங்களிலும் ஒருபோதும் பின்வாங்காத விசுவாசமான மற்றும் அனைத்து உறுப்பினர்கள், கட்சி கேந்திரங்கள், அனைத்து மட்டங்களில் உள்ள தலைவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஆகியோருக்கு தேசிய முன்னணியின் 51ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு துணை பிரதமருமான சாஹித் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். ஜஃப்ருலின் கட்சி விலகல் அவரின் பதவியை பாதிக்காது. அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் தெங்கு டாக்டர் ஸ்ரீ சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் அக்கட்சியில் இருந்து விலகும் முடிவு அமைச்சரவையில் அவரின் பதவியை பாதிக்காது. முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக தெங்கு டாக்டர் ஸ்ரீ சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் கடமைகளை சிறப்பாக செய்துள்ளதை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள எங்கள் முதலீடுகள் அவர் மாட்ரிட், மிடி மற்றும் அரசாங்கத்தின் முயற்சிகள் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன. இப்போது அவர் விண்ணப்பிக்க தேர்ந்தெடுத்துள்ளார். நாங்கள் இன்னும் எதையும் கலந்துரையாடவில்லை. அவர் ஹஜ் யாத்திரையை நிறைவேற்றட்டும், ஆனால் அது இருக்கட்டும், அது அதிகமான சிரமமாக இருக்காது என்றார் அவர். அம்னோவில் தனது அனைத்து பதவிகளிலும் இருந்து விலகுவதாகவும் அடிலான் கட்சியில் இணைவதற்கான விருப்பத்தையும் கடந்த வெள்ளிக்கிழமை தெங்கு ஜஃப்ருல் அறிவித்தார். துணை பிரதமர் சாஹித் இங்கிலாந்திற்கு அலுவல் பயணம்.
துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி நேற்று தொடங்கி ஜூன் 4ஆம் தேதி வரை இங்கிலாந்திற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த ஜனவரியில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் ஏப்ரலில் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுஃபின் அந்நாட்டிற்கான பயணத்தை தொடர்ந்து தற்போது சாஹித்தின் இப்பயணம் அமைந்துள்ளதாக இங்கிலாந்து மற்றும் வட அயர்லாந்திற்கான மலேசிய உயர் ஆணையர் டத்தோ ஜக்ரி ஜாஃபர் தெரிவித்தார். ஆசியான் அளவில் ஆசியான் தலைவராக மலேசியா இப்பயணத்தின் வாய்ப்பை பயன்படுத்தி தனது தலைமைத்துவத்தின் போது அடையப்பட்ட நிகழ்ச்சிகள் மற்றும் ஊக்கமளிக்கும் முடிவுகளை பற்றி விவாதிக்கும். சமீபத்தில் முடிவடைந்த உச்சநிலை மாநாட்டின் முடிவுகளாகும் என்றார் அவர். லண்டனில் சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் டத்தோ ஜக்ரி ஜாஃபர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். துணை பிரதமரும் பேராளர் குழுவும் உள்ளூர் நேரப்படி இரவு 8:15 மணி அளவில் ஹீத்ரோம் அனைத்துலக விமான நிலையத்தை வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலசீமியா நோய் தொடர்பில் 5 முக்கிய ஆவணங்களை வெளியிட்டது சுகாதார அமைச்சு. இரத்த அழிவை சோகையான தலசீமியா நோய் தொடர்பில் நோயை கண்டறிதல், சிகிச்சை, தடுப்பு மற்றும் மரபணு ஆலோசனையின் முக்கியத்துவம் ஆகியவற்றை உட்படுத்திய 5 முக்கிய ஆவணங்களை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. வெளியிடப்பட்ட அந்த அனைத்து ஆவணங்களும் தலசீமியா நோய் தொடர்பான தடுப்பு மற்றும் சிகிச்சையை வலுப்படுத்துவதில் சுகாதார அமைச்சின் உறுதிப்பாட்டை நிரூபிப்பதாக அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். 2024 முதல் 2030 ஆண்டுக்கான தேசிய தலசீமியா கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு திட்டத்திற்கான வியூக திட்டமும் செயல் திட்டமும் 2022 முதல் 2023 ஆண்டிற்கான மலேசிய தலசீமியா பதிவேட்டின் அந்நோய்க்கான மருத்துவ நடைமுறை வழிகாட்டுதல்கள் நிர்வகிப்பின் 2ஆம் பதிப்பு 2017 தொடங்கி 2021 ஆண்டு வரைக்குமான ஆரம்ப சுகாதார பராமரிப்பில் தேசிய தலசீமியா பரிசோதனை திட்டத்திற்கான வழிகாட்டுதல்கள் அறிக்கை மற்றும் 4ஆம் படிவம் 4 மாணவர்களுக்கான தலசீமியா பரிசோதனை திட்டம் ஆகியவையே இந்த முக்கிய ஆவணங்களாகும். வாசிப்பு கலாச்சாரத்தை ஊக்குவிப்பேர் பிரதமர் வலியுறுத்து. நாட்டின் வாசிப்பு கலாச்சாரம் இன்னும் நடைமுறையில் இல்லாததால் அனைத்து நிலையிலான மக்களுக்கும் அக்கலாச்சாரத்தை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இரு நம்பிக்கையையும் அறிவு மீதான ஆர்வத்தையும் வலியுறுத்தும் மடானி அரசாங்கத்தின் விருப்பங்களுக்கு முரணானது என்று அவர் தெரிவித்தார். நமது நாட்டில் வாசிப்பு ஒரு கலாச்சாரமாக மாறவில்லை. இது எனக்கு அதிருப்தியாக உள்ளது. நாம் இதை மடானி நாடு என்று அழைக்கும் போது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட மற்றும் அறிவை விரும்பும் நாடு. சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலமும் கருத்துக்களை வெளியிடுவதன் மூலமும் நாம் எப்படி அறிவை நேசிக்க முடியும்? சில நேரங்களில் திட்டுவது உண்டு, ஆனால் அறிவை அடிப்படையாக கொண்டு அல்ல என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் அனைத்துலக வாணிபு மையத்தில் நடைபெற்ற 2025 ஆண்டிற்கான கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக கண்காட்சி PBAKL நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கூறினார். சீனாவின் உலக புகழ்பெற்ற இராணுவ அருங்காட்சியகத்தில் உள்நாட்டு சுற்றுப்பயணி தடையை தாண்டி குதித்தார். 2 பழங்கால களிமண் வீரர்களுக்கு சேதம். சீனாவின் உலக புகழ்பெற்ற டெரகோட்டா இராணுவத்தின் அருங்காட்சியகத்தில் உள்நாட்டு சுற்றுப்பயணி வேலியின் மீது ஏறி குதித்ததில் 2 பண்டைய களிமண் வீரர்களுக்கு சேதம் ஏற்பட்டது. 30 வயது அவ்வாடவர் வெள்ளிக்கிழமை சியான் நகரில் உள்ள டெரகோட்டா இராணுவ அருங்காட்சியகத்தை பார்வையிட்டுள்ளார். அப்போது திடீரென வேலி மற்றும் பாதுகாப்பு வலையின் மீது அவர் ஏறி குதித்ததாக அதிகாரிகள் கூறினர். அதில் 2 களிமண் வீரர்கள் சிலை சேதமடைந்தன. எனினும் விரைந்து செயல்பட்டு அதிகாரிகள் அவ்வாடவரை கட்டுப்படுத்தினர். சன் என அடையாளம் கூறப்பட்ட அவ்வாடவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் மேற்கொண்டு விசாரணை நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அருங்காட்சியகம் தற்போது வழக்கம் போல் மக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. முதல் பேரரசரின் கல்லறையை காக்க கிமு 209 ஆண்டில் கட்டப்பட்ட 8000 பேர் கொண்ட டெரகோட்டா இராணுவம் சீனாவின் மிக முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும். போர் நிறுத்த பரிந்துரைக்கு பதிலளித்து விட்டதாக ஹமாஸ் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் சமர்ப்பித்த போர் நிறுத்த பரிந்துரைக்கு தனது பதிலை சமர்ப்பித்து விட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட எண்ணிக்கையிலான பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதில் உயிருடன் உள்ள 10 பணைய கைதிகளையும் 18 உடல்களையும் விடுவிப்பதாக பாலஸ்தீன குழு அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. இது குறித்து இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் உடனடியாக பதிலளிக்கவில்லை.
இதனிடையே அமெரிக்க ஆதரவுடன் கூடிய தற்காலிக போர் நிறுத்த பரிந்துரைக்கு ஹமாஸ் அளித்த பதிலை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதிபர் டொனால்டு டிரம்பின் மத்திய கிழக்கிற்கான தூதர் நிராகரித்துள்ளார். அப்பரிந்துரையில் சில திருத்தங்களை நாடுவதாக ஹமாஸ் கூறியதை தொடர்ந்து ஸ்டீவ் விட்காஃப் அவ்வாறு பதிலளித்தார். இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக உயிருடன் உள்ள 10 பணைய கைதிகளை விடுவித்து இறந்த 18 பேரின் உடல்கள் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக பாலஸ்தீன போராளி குழு தெரிவித்துள்ளது. ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்புகளை திரும்ப பெறவும் ஹமாஸ் மீண்டும் வலியுறுத்திய நிலையில் அந்த நிபந்தனைகளை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது.